ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத்தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் 30வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம். இந்த பாசுரத்திலே ராமானுஜர் அருளிய ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆழ்பொருள் என்ன என்பதை திருவரங்கத்தமுதனார் நமக்கு விளக்குகிறார். ஸ்ரீபாஷ்யத்தின் ஆழ்பொருளை சொல்லக்கூடிய பாசுரம். இங்க காட்சி என்னன்னா, ஒரு சிலர் திருவரங்கத்தமுதனாரிடம் போய் கேட்டார்களாம், நீங்கள் ராமானுஜ தாசர்களை கண்டு ஆனந்தப்பட வேண்டும் என்று முன்பாட்டிலே சொன்னீர்கள். 29ஆம் பாட்டுல ஈட்டங்கள் தன்னை என் நாட்டங்கள் கண்டு இன்பம் எய்திடவேன்னார். அப்ப ராமானுஜதாசர்களை கண்டு மகிழும் பாக்கியம் மட்டும் கிடைச்சா போதுமா, வேறு எதுவுமே வேண்டாமா என்று கேட்டார்களாம். அதுக்கு திருவரங்கத்தமுதனார் பதில் சொல்றார், இதற்கு மேல் அடியன் ஆசைப்பட வேற என்ன இருக்கு? அடியன் வைகுண்டத்துல போய் உட்கார்ந்தாலும் சரி, நரகத்துல போய் கஷ்டப்பட்டாலும் சரி, எப்ப ராமானுஜதாசனாக கூடிய பாக்கியம் கிடைச்சுடுத்தோ இதற்கு மேல் அடியன் எதையுமே விரும்ப போவதில்லைன்னார். ராமானுஜதாசராக இருப்பவர் எப்படியும் 200% வைகுண்டம் தான் போக போறார், சந்தேகம் இல்லை. ஆனா ஹைப்போதெட்டிக்கலா சொல்றார், ஒருவேளை நரகத்திலேயே போய் துன்பப்பட்டாலும் கூட எனக்கு அது துன்பமாக தெரியாது. ஏன்னா ராமானுஜதாசன்னு சொல்வதுதான் வாழ்வின் உயர்ந்த லட்சியம். அந்த லட்சியத்தையே அடைந்த பின் இனி வைகுண்டம் போறதை பத்தியே எனக்கு கவலை இல்லை, நரகத்துல போய் விழுந்தாலும் கவலைப்பட மாட்டேன். ஸ்ரீபாஷ்யத்தை அருளிய ராமானுஜர் என்னை ஆண்டு விட்டார்கிறார். 30வது பாசுரம். இன்பம் தரு பெருவீடு வந்து எய்தில் என் எண் இறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழில் என் தொல் உலகில் மண் பல் உயிர்கட்கு இறையவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் இராமானுசன் என்னை ஆண்டனனே. இன்பந்தரு பெருவீடு வந்தெய்திலென் எண்ணிறந்த துன்பந்தரு நிறையம் பல சூழிலென் தொல்லுலகில் மண்பல் உயிர்கட்கு இறையவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் இராமானுசன் என்னை ஆண்டனனே. திருவரங்கத்தமுதனார் சொல்கிறார், ராமானுஜதாசனாக ஆகக்கூடிய பாக்கியம் பெற்றுவிட்டேன், இதுதான் பேரின்பம். இதுக்கு மேல நான் வைகுண்டம் போறதில்ல, வைகுண்டமே எனக்கு தேடி வந்து, வைகுண்டம் என்னை தேடி வந்தாலும் கூட அதை பெரிதாக நினைக்க போகிறேனா? இன்பம் தரு பெருவீடு வந்து எய்தில் என்னுன்னார். அதாவது பெரு வீடுனா, பொதுவா வீடுனா வீடு பேரு மோட்சம்னு அர்த்தம். பெரு வீடு என்றால் இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்ற மோட்சமாக பகவானை அனுபவித்து பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம் தரக்கூடிய அந்த வைகுண்டம், அதுதான் பெரு வீடு. உண்மையான மோட்சம், சாட்சாத் மோட்சம். அது எப்படிப்பட்டதுன்னா இன்பம் தரு, இன்பம் பேரின்பம். நாம பிளிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பொதுவா ஹாப்பினஸ்ன்னு சிலது சொல்லுவோம் ஆங்கிலத்துல, அதெல்லாம் சாதாரண இன்பங்கள். ஆனா பிளிஸ்ன்னு சொல்லும் போது அது ஆன்மீக பேரின்பம். அது எங்க கிடைக்கும்னா வைகுண்டம் போய் பிராட்டியோடு கூடிய பெருமாள் அடியார்கள் இவாளை அனுபவிக்கும் போதுதான் கிடைக்கும். அதுதான் பேரானந்தம். அந்த பேரானந்தமாகிய இன்பம் தரு, அந்த இன்பத்தை தரக்கூடிய கைங்கரியம் பகவத் அனுபவம்ங்கிற இன்பத்தை தரக்கூடிய பெருவீடு வைகுண்ட லோகம் வந்து, நாம அர்ச்சிராதி மார்க்கத்துல புறப்பட்டு ஜீவாத்மா வைகுண்டம் போறதுங்கிற அப்புறம் ஒருவேளை பெருமாள் வைகுண்டத்தையே தூக்கின் வந்து, இந்தா நீ இருக்கும் இடத்துக்கு வைகுண்டத்தை தருகிறேன் என்று வந்து எய்தில், எய்துதல்னா கிடைத்தல்னு அர்த்தம். எய்தில் என் கிடைச்சதுனால புதுசா என்ன ஆக போறது? ராமானுஜதாசன் என்று ஆகி இங்கே ராமானுஜர் வாழும்போது, இது திருவரங்கத்தமுதனாருடைய எமோஷனோட ரசிச்சா நல்லா ரசிக்கலாம். கண் கண்ட தெய்வமாக ராமானுஜர் முன்பே தோன்றி ராமானுஜருக்கு சமகாலத்தவராக இப்போது வாழக்கூடிய பாக்கியம் பெற்று ராமானுஜருக்கு இங்கேயே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க எனக்கு, நான் வைகுண்டம் போறதுனாலையும் புதுசா ஆனந்தம் இல்ல, வைகுண்டமே இங்க வந்தாலும் புதுசா ஆனந்தம் இல்ல. எம்பெருமானார் எனக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கிறார், நேரா அவருக்கு சமகாலத்தவனாக இருந்து கைங்கரியம் பண்ணுகிறேன். இனி இதற்கப்புறம் அப்படி போட்டுக்கோங்க, இதற்கப்புறம் இன்பம் தரு பெருவீடு வந்து எய்திலேன், வைகுண்டமே வந்து கிடைச்சாலும் அதனால எனக்கு என்ன புதுசா ஆனந்தமா? அல்லது ஒரு சிலர் கேட்டாலும், அப்படி இல்லை சுவாமி, உங்களுக்கு வைகுண்டத்துல விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனா வைகுண்டம் வேண்டாம்னு சொல்லிட்டா இந்த பிறவி முடிவுல ஏதாவது பாபங்களுக்கு தண்டனையா நரகத்தில் போய் விழ வேண்டி வருமே, அப்படி விழுந்துட்டா என்ன பண்ணுவீர்னு கேட்டாலாம். அப்ப திருவரங்கத்தமுதனார் சொன்னாராம், ராமானுஜதாசன் வைகுண்டம் தான் போவான், நரகத்துக்கு போக மாட்டான். அது ஒரு புறம். ஒருவேளை ஒரு ஹைப்போதெட்டிக்கலா வச்சுப்போம்,
நரகத்துல போய் விழறதாவே வச்சுப்போம். எப்ப ராமானுஜதாசன்னு சொல்லக்கூடிய பாக்கியம் இந்த பூமியில் வாழும்போது அடியனுக்கு கிடைச்சிடுத்தோ, இந்த பேரின்பத்தை நினைத்து கொண்டே நரகத்தில் 1000 கஷ்டப்பட்டாலும் அது கஷ்டமாவே தெரியாது. எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலன். பரவாயில்ல, சாஸ்திரத்துல 27 விதமான நரகங்கள்னு சொல்றா. இருந்துட்டு போட்டோம், அத்தனை நரகங்கள்ல போய் கஷ்டப்பட்டாலும் ராமானுஜர் அவருடைய கண்களால் அடியனை நோக்கி கட்டாட்சம் பண்ணாரே, அந்த ராமானுஜருடைய அந்த அருட்பார்வையை நினைத்துக் கொள்வேன். அடியன் கைங்கரியம் பண்ண அத புன்னகையோடு ராமானுஜர் ஏற்றுக்கொண்டாரே, அந்த புன்னகையை நினைத்துக் கொள்வேன். ராமானுஜருடைய வடிவழகை தியானித்துக் கொள்வேன். இதை தியானம் பண்ணிட்டா போகட்டுமே, நரகத்துக்கே போய் விழுந்தாலும் எப்படிப்பட்ட நரகம்? எண்ணிறந்த துன்பம் தரு. அதாவது வைகுண்டம்ங்கிறது ஒரே இன்பம். ஏன்னா பெருமாளை அனுபவிக்கிறோம், கைங்கரியம் பண்றோம், இன்பம் ஒரே பேரின்பம். ஆனா நரகம் இருக்கே துன்பம், எண்ணிறந்த துன்பம். அதுல ஒவ்வொரு நரகத்துல பார்த்தா ஒவ்வொரு விதமான துன்பமா. நம்ம இது நிறைய கருட புராணம், பாகவத புராணம், விஷ்ணு புராணம் இது எல்லாத்திலையும் பார்க்கலாம். ரௌரவம்னு ஒரு நரகம், அங்கே பார்த்தால் ரூருங்கிற மிருகம் வந்து அவனை கடிக்கும். அதுக்கப்புறம் அசிபத்திரவனம்னு ஒரு நரகம், அங்கே பார்த்தால் முள் போன்ற இலை கொண்ட செடிகள்லாம் வந்து அவனை குத்தும். இது போல கும்பி பாக்கம், அந்த கூப்பம், இதெல்லாம் பார்த்திருக்கேன் இல்லையா? புராணத்துல கேள்விப்படாதவா அந்நியன் படத்துல பார்த்திருப்பா. ஒன்னொன்னும் பார்த்தா இப்படிப்பட்ட நரகங்கள்னு எண்ணிறந்த துன்பம். அப்ப நரகங்கள்ல ஒரு விதம் இல்ல, எண்ணிறந்த எண்ணில் அடங்காத பலவிதமான துன்பம் தரக்கூடிய தரு நிறையம். நிறையம்னா நரகம்னு அர்த்தம். நிறையம் பல சூழில். அதாவது வைகுண்டம்ங்கிறது ஒரே வைகுண்டம் வந்துருமா? நிறையம் பல 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 நரகங்கள் சூழில் என்னை சூழ்ந்து கொண்டாலும் கூட அதை பத்தி நான் ஏன் கவலைப்பட போறேன்? ஏன்னா ராமானுஜருடைய வடிவழகை தியானித்தால் நரக வேதனை பட்டு இருந்தாலும் அந்த வேதனை வேதனையா தெரியாது. எப்பேற்பட்ட அழகான திருமேனி! அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி யதிபதி ஷண்ணவத்தின்னு ராமானுஜரை குறித்து 96 ஸ்லோகங்கள் இயற்றினார். அதுல சாதிக்கிறார், அப்படியே ராமானுஜரை தியானிச்சுக்கோங்க. ஷோண வஸ்திர வேட்டி தம் விபாதி யத்ரிதண்டவத் புண்ட்ரஜால மண்டி தஞ்ச தாரு பாதுகாயுதம் விஷ்ணு சித்த பாலிகாஸ்ய ஜாத சுக்தி சிந்தகம் லக்ஷ்மணார்ய நாமகம் ததஸ்து பூத ஏமமா என்னும்படி ஷோண வஸ்திர வெட்டித்தம், இடுப்பிலே பார்த்தால் காஷாயம், அந்த காவி உடை உடுத்தி இருக்கிறார். விபாத்திய திரிதண்டவத், திருக்கரத்திலே திரிதண்டம் ஏந்தி கொண்டிருக்கிறார். புண்ட்ரஜால மண்டிதம், திருமேனியில 12 திருமண்காப்பு அணிந்திருக்கிறார். தாரு பாதுகாயுதம், மரப்பாதுகை திருவடியிலே அணிந்திருக்கிறார். விஷ்ணு சித்த பாலிகாஸ்ய ஜாத்த சுக்தி சிந்தகம், ஆண்டாளுடைய திருப்பாவை பாசுரங்களை திருநாவில் எப்போதும் ஓதிக்கொண்டே இருக்கிறார். லக்ஷ்மணார்ய நாமகம், லக்ஷ்மண முனி என்றும் இளையாழ்வார் என்றும் ராமானுசர் என்றும் பெயர் பெற்றவர். ததஸ்து பூத ஏமமா, அவர்தான் நம்முடைய செல்வம், அவர் எப்போதும் உள்ளத்திலே அந்த வடிவழகு நிலைத்திருக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஜரை தியானிச்சுட்டு இருக்கும்போது புதுசா வைகுண்டம் போய் தான் இன்பம் வரணும்னு தேவையில்லை. ராமானுஜரை தியானிச்சுட்டு இருக்கும் போது நரகத்துக்கு போனாலும் அது துன்பமாகவே தெரிய போவதில்லை. அப்ப பேரின்பமாகிய வைகுண்டம் போனாலும் இந்த இன்பத்துக்கு அது நிகராகாது. பெருந்துன்பமாகிய நரகத்துக்கு போனாலும் அது ஒரு துன்பமாவே தெரியாது. ஏன்னா ராமானுஜர் உள்ளத்திலே இருக்கிறார். அப்ப இன்பந்தரு பெருவீடு வந்தெய்திலன். அப்ப பெரிய மோட்சம்ங்கிற பேரின்பம் கிடைச்சாலும் அதனால என்ன? எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலன், பல பல துக்கங்கள் தரக்கூடிய பல பல நரகங்கள் என்னை சூழ்ந்திருந்து துன்புறுத்தினாலும் என்ன ஆயிட போறது? ஏன்னா ராமானுஜ தாசனாக ஆனேன். வாழ்வில் இனி இன்னொன்றை நான் விரும்ப போவதில்லை. ஏன்னா ராமானுஜர் என்னை ஆண்டு விட்டார். தொல்லுலகில் மண்பல் உயிர்கட்கு இறையவன் மாயன் என மொழிந்த அன்பனகன் ராமானுசன் என்னை ஆண்டனே. ராமானுஜர் என்னை ஆண்டு அடிமை கொண்டார். எப்பேற்பட்ட ராமானுஜர்னா, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஸ்ரீபாஷ்யத்தை அருளி பகவான் தான் நம் தலைவன் உணர்த்திய ராமானுஜர். அதைத்தான் தொல்லுலகில் மண்பல் உயிர்கட்கு இறையவன் என்று குறிப்பிட்டார். தொல் உலகுனா தொன்மையான உலகு. அதாவது இந்த பிரபஞ்சத்துல ஜீவாத்மாக்கள்லாம் தொன்று தொட்டு எந்த காலம் ஒரு பிகினிங் பாயிண்ட்னே சொல்ல முடியாதபடி அனாதி காலமாக தொன்மையாகவே இந்த உலகில் மண் பல் உயிர்கட்கு, பல் உயிர்னா பலவிதமான ஜீவராசிகள். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? பெருமாள்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழக்கூடிய குறிப்பிட்ட மனிதர்களுக்கு தலைவர் கிடையாது. பல் உயிர்களுக்கு, இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவர் பகவான் தான். ஏன்னா சில பேர் என்ன பண்ணிடுறா, இது இறைவனை வழிபடும் போது இதெல்லாம் ஆந்த்ரோபோமார்பிசம், மனிதன் தன்னை போலவே மனித வடிவத்துல கடவுள்னு கற்பனை பண்ணி கற்பித்து வைத்து விட்டான். கிடையவே கிடையாது. பகவான் இப்படி வடிவம் எடுத்துன்னு இருக்கார். ஆனா அதை வெறும் மனித வடிவம்னு சொல்ல முடியாது. அவருக்கு 4 கை இருக்கு, மனிதர்களுக்கெல்லாம் 2 கை தானே இருக்கு. சோ அதை அப்படியே டிட்டோ மனித வடிவம்னு சொல்றதுலயும் சுவாரஸ்யம் இல்லை.
நம்ம உடம்பு மாதிரி பெருமாளுடைய திருமேனியும் கிடையாது, அது சுத்த சத்துவமயமான திருமேனி. அப்போ பகவான் அவருடைய இஷ்டப்படி அந்த திருமேனியை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனால பல் உயிர்களுக்கு இந்த பூமியில எந்த மொழி பேசுபவரானாலும், என்ன இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அவர் வேறொரு மார்க்கத்துல போனாலும் கூட அல்டிமேட்டா அந்த வழிபாடெல்லாம் பெருமாளை தான் வந்து சேர்றது. அப்போ பல் உயிர்களுக்கு பகவான் என்ன பண்ணியிருக்கான்னா, சரி எல்லாராலையும் நேரா தன்னை வந்து வழிபடுறதுன்னா கஷ்டமா இருக்கும். ஒரு அவரை கொடி மேல படரணும்னா முதல்ல ஒரு சின்ன கொச்சி, அப்புறம் ஒரு கொம்பு, இப்படி படிப்படியா ஏத்தித்தான் பந்தலை நோக்கி வரும். அப்போ பந்தலாகிய பகவானை நோக்கி வருவதற்கு முன் பல சின்ன சின்ன குச்சி எல்லாம் இப்படி பகவான் ஆங்காங்கு ஏற்படுத்தி வச்சிருக்கான். அதுவும் அவன் கருணை தான். ஆகையினால தொல்லுலகில் மொத்தமான இந்த உலகத்திலே பல் உயிர்களுக்கு இருக்கிற எல்லா உயிர்களுக்குமே, அதுவும் எப்படிப்பட்ட உயிர், மண் பல் உயிர்களுக்கு, மண்ணுனா மண்ணி இருக்கக்கூடிய, ஏன்னா பலகாலம் இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய உலகியல் வாழ்க்கையிலேயே மண்ணி ஈடுபட்டு அழுந்தியே கிடக்கும் நாம. இப்படி இங்கேயே மண்டி கிடக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் காக்கக்கூடிய இறையவன் என்றால் இந்த இடத்துல தலைவன் அர்த்தம். அப்ப தொல்லுலகில் மண்பல் உயிர்களுக்கு இறையவன். இந்த உலகத்திலே உள்ள பலவிதமான எல்லா ஜீவராசிகள் மண்டி இங்கேயே கிடந்து இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரே தலைவன், இறையவன் என்று சொன்னால் தலைவன். நாம் அத்தனை பேரும் அவனுக்குத்தான் தொண்டர்கள். அந்த இறையவன் யாருன்னா மாயன், பல மாயங்கள் செய்யக்கூடிய ஆச்சரிய சக்தி, வியத்தகு சக்தி கொண்ட நாராயணன். அத ராமானுஜர் மாயன்னு எடுத்து சொன்னாராம். என்ன காரணம்னா, இந்த ஜீவாத்மாக்களை காக்க வேண்டும் என்றால் எந்த மாயம் பண்ணியும் காப்பாத்துவான். பிரகலாதனுக்காக நரசிம்ம வடிவம்னு கழுத்துக்கு கீழே மனுஷன், கழுத்துக்கு மேல சிங்கம்னு வந்தான் இல்லையா? ஒரு உலகத்தை அளக்கும் போது குள்ளவாமனனா வந்துட்டு பெரிய திரிவிக்கிரமனாக தாவி உலகத்தையே அளந்தான் அல்லவா? என் கிருஷ்ணாவதாரத்தில் அவன் செய்யாத மாயங்களா? ராமாவதாரத்தில் கூட மனிதனை போலவே வாழ்கிறேன்னு சொல்லிட்டு நடுவுலயே ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்தானே, இதெல்லாம் பிள்ளை லோகம்ஜியர் வியாக்கியானத்துல காட்டின விஷயங்கள். இப்போ அவன் எத்தனை மாயங்கள் பண்ணியிருக்கான் பகவான். அத்தனை பண்ணதும் எதுக்குன்னா நம்மை காப்பாற்றத்தான். ஏன்னா அவன் தலைவன், நாம் அவனுக்கு தொண்டர்கள். அப்ப அந்த தலைவனாகிய பகவான் நம்மை காப்பதற்காக பல மாயங்கள் இப்படி செய்திருக்கிறான். தொல்லுலகில் தொன்மையான இந்த பூமியிலே மண் பல் உயிர்களுக்கு, மன்னி பலகாலமாக வாழக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே இறையவன் ஒரே தலைவன் பகவான் தான். இன்னைக்கு நிறைய சொல்றோம் இல்லையா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு. அதை சொன்னவர் யாருன்னா ராமானுஜர் தான். இதை ஸ்பஷ்டமாக அனுஷ்டானத்திலே கடைபிடித்து காட்டி, ஒன்றே குலம், சரணாகதர்கள் அத்தனை பேரும் ஒரே குலம், ஒருவனே தேவன், நமக்கு தலைவன் யாருன்னா பிராட்டியோடு கூடிய பெருமாள். இதை உலகுக்கு சொன்னவர். தொல்லுலகில் மண் பல் உயிர்களுக்கு, பல உயிர்கள் இருந்தாலும் ஒன்றே குலம். இறையவன் மாயன், அவளுக்கு தேவன் யாருன்னா ஒரே மாயன், பகவான் தான் தெய்வம். இதை என மொழிந்த, இதை மொழிந்தார்னா உபதேசித்தார். எங்கன்னா ஸ்ரீபாஷ்யத்திலே உபதேசித்தார் ராமானுஜர். பகவான் தான் எல்லோருக்கும் தலைவன். அதனாலதான் ஸ்ரீபாஷ்யத்தை விளக்கும் விதமாக ஸ்ருத பிரகாசிக்கை என்ற நூல் நடாதுரம்மாள் உபதேசிக்க சுதர்சன சூரிங்கிற மகான் இயற்றினார். அதுல முதல் ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார், ஸ்ரீபாஷ்யத்துல ராமானுஜர் என்ன சாதிச்சார்னா, பிரபத்தியே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷியதேன்னார். இந்த ஸ்ரீபாஷ்யம் இருக்கே, ஸ்ரீபாஷ்யமும் ஸ்ரீரங்க விமானமும் ஒன்றுன்னார். ராமானுஜர் அருளிய நூல் ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீரங்கத்துல பெருமாள் பள்ளி கொண்டு இருக்காரு, மேல இருக்கிறது ஸ்ரீரங்க விமானம். ராமானுஜர் எழுதிய ஸ்ரீபாஷ்யமும் ஸ்ரீரங்கத்துல உள்ள ஸ்ரீரங்க விமானமும் ஒன்னா. இது ரெண்டையும் எப்படிப்பா ஒன்னாகும்னா, ஆமா விஷயம் இருக்கே, ஸ்ரீரங்க விமானத்துக்கு பிரணவாக்கார விமானம்னு பேரு. ஓம்கார வடிவத்திலே இருக்கும். ஓம்காரத்தை ஆ உ மா என்று பிரிப்பார்கள். அந்த ஆ உ மா என்ற ஓம்கார வடிவத்தில் தான் ஸ்ரீரங்க விமானம் இருக்கு. ஸ்ரீபாஷ்யத்தையும் ராமானுஜர் எப்படி இயற்றினார்னா, முதல் அத்தியாயம் முதல் பாதத்தை அகில புவனன் ஆள ஆரம்பிச்சார். ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது பாதம் நடுவுல ஊக்தம் ஜெகஜென்மன்னு ஊல ஆரம்பிச்சார். நாலாவது அத்தியாயம் நாலாவது பாதம் பூர்த்தி பண்ணும் போது இதி சர்வம் சமஞ்சசம்னு இம்முல பூர்த்தி பண்ணார். அப்போ 1ல 1 ஆ, 2ல 2 ஊ, 4ல 4 இம்மு, ஆ ஊ மா, பிரணவாக்காரமா. அப்ப ஸ்ரீரங்க விமானமும் பிரணவாக்காரம், ஸ்ரீபாஷ்யமும் பிரணவாக்காரம். அது மட்டும் இல்ல, ஸ்ரீரங்கத்துல சேவிச்சோம்னா பெருமாள் தான் சேஷின்னு தெரியறதாம். சேஷினா தலைவன் அர்த்தம். நாமெல்லாம் பெருமாளுக்கு சேஷன் தொண்டன். ஸ்ரீரங்கத்துக்கு போனா பெருமாள் தான் சேஷி, நாம சேஷன்னு புரியறதாம். எப்படி தெரியறதுன்னா, ஆமா ஸ்ரீரங்கத்துல தானே பெருமாள் சேஷன் மேல படுத்துட்டு இருக்கார், ஆதி சேஷன் மேல படுத்துட்டு இருக்கார், அதனால அவர் தான் சேஷின்னு புரியுது. ஸ்ரீபாஷ்யத்தை சேவிச்சாலும் பெருமாள் தான் சேஷி தலைவன், நாமெல்லாம் சேஷன் தொண்டன் என்பது புரிஞ்சுடுறது. அதனாலதான் ஸ்ரீரங்க விமானமும் ஸ்ரீபாஷ்யமும் ஒண்ணுன்னு சாதிக்கிறார். அப்போ தொல்லுலகில் மண்பல் உயிர்களுக்கு எல்லாரும் சேஷன், இறையவன் மாயன் சேஷி,
என மொழிந்த, இதை ஸ்ரீபாஷ்யத்திலே பரஸ்ய பிரம்மணோயத்திர சிரேஷித்துவம் என்று என மொழிந்த, இதை உபதேசித்த அன்பன் அனகன் ராமானுஜன். இது வெறும் ராமானுஜர்னு சொல்லல, அன்பன்னு ஒண்ணு சொன்னார், அனகன்னு ஒண்ணு சொன்னார். அன்பன் என்றால் அன்பு கருணை மிக்கவர்னு அர்த்தம். ஸ்ரீபாஷ்யத்தை எவ்வளவு பாடுபட்டு ராமானுஜர் இயற்றினார். அதுவும் அதுக்கு போதாயன விருத்தின்னு ஒரு நூல், அத காஷ்மீர்ல சரஸ்வதி பாண்டாரம்ங்கிற ஒரு நூலகத்திலே போய் பாடுபட்டு கொண்டு வந்து அதை மனப்பாடம் செய்து கூறத்தாழ்வான். அதுக்குள்ள அவ ரொம்ப நாள் அந்த நூலை ராமானுஜர்கிட்ட கொடுக்கல, பாதியில கொண்டு போயிடுறா. ஆனாலும் கூறத்தாழ்வான் அந்த கருத்தை எல்லாம் மனப்பாடம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ராமானுஜர்கிட்ட விண்ணப்பிக்க பாடுபட்டு ஸ்ரீபாஷ்யத்தை அருளினார். எதற்காக? நாம வேதத்தை நன்னா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அன்பன் ஸ்ரீபாஷ்யத்தை கருணையோடு அருளி செய்தவர் ராமானுஜர். அவரை போல வேற யாரால் அருள முடியும்? ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று அவர்தான் போற்றப்படுகிறார். அவருடைய ஸ்ரீபாஷ்யத்தை சரஸ்வதி தேவி தலைமையில வச்சு கொண்டாடி, சரஸ்வதி தேவி சொன்னாலும் எங்க ஆச்சாரியன் ஹயக்ரீவருடைய சாநித்தியம் அப்படியே ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கிறது. ஸ்ரீபாஷ்யம்ங்கிற பட்டத்தை சரஸ்வதி தேவியே கொடுத்தாள். ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று எம்பெருமானாரை கொண்டாடினாள் என்று பார்க்கிறோம். அப்ப அன்பன் அவ்வளவு கருணையோடு ஸ்ரீபாஷ்யத்தை அருளியவர். அனகன், அனகன்னா தூய்மையானவர்னு அர்த்தம். அகன்னா குற்றம், அனகன் என்றால் தூய்மையானவர். ஸ்ரீபாஷ்யத்தை அருளினாரே, ஓரிடத்துல ஒரு இலக்கண பிழை கிடையாது, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வார்த்தை எழுத்து பிழை என்பது கிடையாது, கருத்துல பிழை என்பது கிடையாது, எங்கேயாவது அவர் குழம்பி போய் சொல்லிட்டாருங்கிற விஷயமும் கிடையாது, ஏதாவது ஒரு இடத்துல கவனக்குறைவா பாடிட்டாருங்கிறதும் கிடையாது, எங்கேயாவது பிறரை ஏமாத்தணும்னு சொன்னாருங்கிறதும் கிடையாது. அப்ப வேதத்துல என்ன இருக்கோ அது அப்படியே அந்த கருத்தை, வியாசருடைய திருவுள்ளத்துல என்ன அர்த்தம் இருக்கோ, போதாயன விருத்தியில என்ன கருத்து இருக்கோ, அனகன் ஒரு குற்றம் இல்லாமல் அந்த கருத்தை அப்படியே ஸ்ரீபாஷ்யத்தில் சொன்னவர். அப்ப கருணையோடு பாடினார், குற்றமில்லாமல் ஸ்ரீபாஷ்யம் அருளினார். அந்த ராமானுசன், அப்பேற்பட்ட ராமானுசன் என்னை, இந்த தாழ்ந்தவனான அடியேனை ஆண்டனனே, அவர் இப்ப தலைவன் ஆயிட்டார். இதுவரை பெருமாள் சேஷி, நாம சேஷபூதன்னோ, இப்போ ராமானுசன் என்னை ஆண்டனனே, ராமானுஜர் சேஷியானார், அவருக்கு அடியன் சேஷபூதன் ஆயிட்டே. ஆக எங்க போனாலும் இனி ராமானுஜர் அடியனோடு வரப்போகிறார், அடியன் ராமானுஜரோடு இருக்க போகிறேன். அப்ப வைகுண்டம் கிடைச்சாதான் என்ன, நரகம் போனாதான் என்ன, எதுவுமே எனக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ராமானுஜ தாசனாகி அடியனுக்கு என்றும் பேரானந்தம் தான், எல்லாமே ஒண்ணுதாங்கிறார். அதுதான் இந்த 30வது பாசுரம். ஆக பேரின்பத்தை தரக்கூடிய வைகுண்ட லோகமே வந்து சேர்ந்தாலும் அதனால் என்ன பேரின்பம் கிடைக்க போறது? அல்லது பல பல துன்பங்களை எல்லாம் தரக்கூடிய பல பல நரகங்கள் சூழ்ந்தாலும் அதனால என்ன, அந்த துக்கம் என்னை பாதிக்க போவதில்லை. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் தலைவன் பகவான் தான்னு ஸ்ரீபாஷ்யத்திலே காட்டிய குற்றமில்லாதவரும் கருணை மிக்கவருமான எம்பெருமானார் அடியனை ஆண்டு விட்டாரே, இனி எனக்கு என்ன வேண்டும்னு கேட்கிறார். இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன், எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலன், தொல்லுலகில் மண்பல் உயிர்கட்கு இறையவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் இராமானுசன் என்னை ஆண்டனனே. இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: What if I get the world of liberation which gives bliss? What if I land up in several hells that give infinite sorrow? The compassionate and pure Ramanuja, who taught that Lord Narayana is the Lord of all beings in this world through his Sribhashyam, has ruled me and made me his servant. What else do I need? என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் முக்கியமான பாசுரம். கோஷ்டியில ராமானுஜ நூற்றந்தாதி சேவிக்கும் போது 2 தடவை ரிப்பீட் பண்ணக்கூடிய பாசுரம். என்ன காரணம்னா, காஞ்சி அத்திகிரி அருளாள பெருமாளுடைய அருள் பெற்றவர் ராமானுஜர் என்பதை சொல்லக்கூடிய பாசுரம் தான் அடுத்த பாசுரம். அடுத்த பகுதியில் காண்போம். திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம். இன்பம் தரு பெருவீடு வந்தெய்தில் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழில் இன்பம் தரு பெருவீடு வந்தெய்தில் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழில் தொல்லுலகு மண்பல் உயிர்கட்கு இறையவன் மாயன் என மொழிந்த அன்பன் அனகன் ராமானுசன் என்னை ஆண்டனனே. ராமானுசன் என்னை ஆண்டனனே.